ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மோமோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம ஜிக்குடைய பிஸ்னஸ் பார்ட்னருடைய ஃபைனல் பார்ட் போயிடலாம்டா, ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்கள் மட்டும் தான் ரீசன், ஓகேங்களா? அது வந்துட்டு நான் 3 ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய ஒரு அது வந்துட்டு ஒரு 3 ஷார்ட்டாக முடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். ஆனால் உங்களால் மட்டும்தான் நான் இவ்வளோ வரைக்கும் இத்தனை எபிசோட அதை கொண்டு வந்திருக்கேன். சரி, ஓகேடா. இதோட இந்த பார்ட் வந்து ஃபைனலாக தான் இருக்கும், ஓகேங்களா? இது எல்லாமே ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிடா, ஓகேங்களா? ஸ்டோரியில் போகலாமா? லாஸ்ட் பார்ட் நான் இதை எதை முடிச்சிருப்பேன்டா. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட அப்படியே கண்டினியூஷன் பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. என்னமோ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கடா, இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. 1 வீக் ஃபுல்லாக ஒர்க்கே போயிடும். அப்புறம் அடுத்த வீக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க, ஓகேவா? நம்மளுக்கான அந்த இது நம்ம வின் பண்ணுறோமோ லாஸ் பண்ணுறோமோ தெரியல. ஆனால் வந்துட்டு நம்மளோட முடிஞ்சதுமே நம்ம வந்துட்டு கிளம்பிடணும். உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி காலேஜ்லேருந்து மெயில் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி போனவங்களும் வந்துட்டாங்க. நம்ம மட்டும் தானே லேட்டாக இருக்கும் அப்படி சொல்லி இவங்க இன்னும் சொல்ல. இல்லைடா, எங்களுக்குமே புரியுது. நம்ம வந்து நாளிலேருந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா, கொஞ்சம் எல்லாமே சின்சியராக தான் போகும் அப்படின்னு இவங்க எல்லோரும் சொல்ல. சரி, ஓகேடா அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் டேலேருந்து எப்படி இருக்காங்கன்னா, இப்போ எப்போதுமே வந்து ஜங்கு கூட தான் இவங்க இருந்திருப்பாங்க அந்த ஃப்ளோரில். ஏன் அப்படின்னா அங்கே வந்து சிஸ்டம் ஒர்க் அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிடா. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த காருக்கான இவங்க என்ன பண்ணுறது வந்து ஒரு காரோட ப்ராஜெக்ட் தானே, அதுக்கான அந்த ஸ்பாட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இருக்கும் கீழே. ஏன்னா அது எல்லாமே வந்து இன்னொரு ஃப்ளோரில் இருக்குது. அங்கே தான் இவங்க போய்ட்டு இது எல்லாமே அசம்பிள் பண்ணணும். அதனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தான்டா, ஓகேங்களா? அதனால் வந்துட்டு எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு இவங்களா பார்த்து அரேஞ்ச் பண்ணி இவங்களோட ப்ராஜெக்டை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் மற்றவங்க எல்லாமே இருப்பாங்க கம்பெனியில் உள்ளவங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே இன்னொரு ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவங்க எல்லா திங்ஸையுமே ரொம்பவே சின்சியராக ஒவ்வொரு இதையும் பார்த்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்க்குறாங்க வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுக்காமல் அந்த ஒர்க் வந்துட்டு இன்னும் 1 வீக் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுக்காக சுத்தமாக யாருமே ஒருத்தரோட ஒருத்தர், அதாவது இவங்க வந்துட்டு மற்றவங்க கூட வந்து பேசவே இல்லை. இவங்க 4 பேர் மட்டுமே அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டாஃப் எல்லாம் கம்பெனியில். யூஜிலாம் கூட அவங்க இவங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அவர் வேற ஒரு ஒர்க்கு தான் பார்க்குறாரு. அவருக்குன்னு தனியாக ஆஃபீஸ் ஒர்க் இருக்குல்லடா, அதுதான் அவர் பார்க்குறாரு. காயுமே இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஜிம்மின் வந்துட்டு இந்த ஃப்ளோரில் இருந்துருப்பார், ஜங்கு கூட பேச முடியும். இப்போ வந்துட்டு கீழே இருக்கிறதுனால அவர் அதிகமாக வரமாட்டார் மேலே. அவர் ஃபுல்லாகவே அங்கே கீழே ஒர்க்கே அதே தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்குமே வந்துட்டு அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஏன்னா இது வந்துட்டு அவங்களோட இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. கண்டிப்பாக இதை அவங்க பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டிஸ்டர்பே பண்ணுறதே இல்லை. இப்படி தான்டா ஒரு 3 டேஸ் போகுது. ஆல்மோஸ்ட் ஜங்கு வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போ அவங்க பார்க்க கூட இல்லை, அப்படி அந்தளவுக்கு ஒர்க் போயிட்டே இருக்குது. இப்போது நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு இப்போ யோசிக்கிறாரு, நம்ம வந்து 3 டேஸாக ஆகிடுச்சி, அவரை பார்க்கவே இல்லை, சரியாக பேசக்கூட இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து டெக்ஸ்ட் பண்ணால் சொல்லிட்டு அவர் கம்பெனியில் இருக்கும்போதே வந்து அது மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அவரை ஜிம்மின் டெக்ஸ்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக எடுத்து பார்த்துட்டு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ரிப்ளை பண்ணுறாரு. அப்போது நம்ம ஜிம்மின் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி தான் நம்ம வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் நான் கேட்டப்போ நீ சொன்னேன் இல்லை 2 டேஸ்க்கு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு, இப்போ நீ கொஞ்சம் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒர்க்லாம் ஓரளவுக்கு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கி வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகேடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே வந்துட்டு காய்கிட்ட சொல்கிறாரு. இன்றைக்கி நான் வெளில போகிறேன், நீ வீட்டில் எதாவது சொல்லி சமாளிச்சிரு, லேட்டாக வரதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. இங்கே ஜிம்மினுமே என்ன கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போடா அப்படின்றாங்க. இங்கே நம்ம ஜங்குக்கு ஜிம்மின் தான் வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு அவங்க அந்த இதுக்கு முன்னாடி போயிருப்பாங்களா, அதே மாதிரி பிளேஸஸ் தான், வேறு பிளேஸஸ் தான் ஜிம்மின் வந்து ஜங்குக்கு வந்து ஜிம்மின் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது ஜிம்மின் கேட்குறாங்க, என் ஜங்குக்கு நான் வந்துட்டு எவ்வளோ லாங்கில் போயிருந்தாலும் நீங்கள் என்னை தேடி வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜங்குக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிம்மின், நீ வந்துட்டு 7 கடல் இல்லை 7 மலைகளை தாண்டி போயிருந்தா கூட நான் வந்து உன்னை தேடி வருவேன். ஏன்னா இந்த ஜங்குக்கூடிய உயிர் வந்து இந்த ஜிம்மின் கிட்ட தான் இருக்குது, சரியா? என்னோடய உயிரை தேடி நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறா. ஜிம்மின் ஒரு மாதிரி நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு தோணுது நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் தேடி வருவீங்கன்னு. இருந்தாலும் சும்மா உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு லவ் பண்ணுறீங்கன்னு தெரியணும்லான்றாங்க. ஏன் அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்க, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி ஜங்குக்கு லைட்டாக கொஞ்சிட்டு, சரி இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா, டைம் ஆகிடுச்சின்றாங்க. என்னடா அதுக்குள்ளே வான்றாங்க. ஆமாம், எனக்கு நிறைய ஒர்க்கெலாம் நாளைக்கு இருக்குல்ல, இன்னும் வந்துட்டு ஒரு 4 டேஸில் வந்துட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரி எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்குமே ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ட்ராப் பண்ணுறாங்க. ஜிம்மிலுமே இப்படி தானே இப்படி ஒர்க் போயிட்டே இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக அவங்களுடைய ஃபைனல் டேவும் வருது. அவங்களோட ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அங்கே இவங்களுடைய கம்பெனிக்கு தான்டா நிறைய கம்பெனிலேருந்து வெளிலேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா ஜியோன் குரூப் வந்து ரொம்ப பெருசு. அதனால் இங்கே தான் மற்ற கம்பெனியோடைய இன்டர்ன்ஷிப் மற்ற கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வராங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, ஜங்குக்கு நீங்கள் எப்படி இந்த இன்டர்ன்ஷிப் பசங்களை நம்பி இவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜங்குக்கு கம்பெனியில் வந்து இன்வெஸ்டராக இருப்பாங்களா அவங்க கேட்குறாங்க. அப்போ ஜங்க் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கேள்வி வந்து கேட்காதீங்க. இந்த இந்த போட்டியெல்லாம் அதாவது இங்கே வந்து ஒரு காம்படிஷன் நடக்க போகுது இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் யாரோடது பெஸ்ட்டுன்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணுறேன்னு ஜங்குக்கு சொல்ல, சரி ஓகே பார்க்கலான்ட்டு அவங்களாம் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு தான் தெரியும் கண்டிப்பாக இவங்களோட தான் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காய் கேட்குறாரு, ஆமாண்டா நம்மளோட ப்ராஜெக்டை எந்த பிளேஸில் வைக்கட்டும் அப்படின்னு கேட்க, நீ வந்து இதை வந்துட்டு ஒரு 9th பிளேஸில் வைடான்றாங்க. ஏன்டா அப்படின்றாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பிளேஸ்லாம் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் வைக்காத, நம்ம லாஸ்ட்டுக்கு முன்னாடி மட்டும் நீ வை, நான் சொல்கிறேன் அப்படி சொல்லுவோம். சரின்ட்டு இவங்களோட 10 நம்பர் தானே கொடுத்துருப்பாங்க. 10 பேர் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. 10 கம்பெனிலேருந்து வந்திருப்பாங்க. இப்போ இவங்களுடைய கார் இருக்கிறடா, நம்ம பசங்களுடைய கார், இது வந்துட்டு 9th பிளேஸில் வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா அந்த ரோபோட் அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சது மிஷின் அப்படின்ட்டு நிறைய கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க எல்லாருமே. நிறைய பேரோட நல்லாவும் இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, காரோட மாடலை கூட காமிக்காமல். சில பேர் வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி, சில பேர் கொஞ்சம் ஓப்பனாகவும் வச்சுருக்காங்க, சில பேர் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி ஜின் ஃபேமிலியுமே வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஜின் ஹாயங்க இருக்காங்களே அவங்க, நம்ஜுன் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க கம்பெனி தானே இது நடக்குது, இந்த இது நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க வேறு இருக்காங்க, ஜங்குக்கோட கம்பெனி வேறு, இது வின் பண்ணுதா பார்க்கலான்ட்டு அவங்களுமே வந்திருக்காங்க. இங்கே இவங்க எல்லாமே ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம மெக்கலாம் சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ நாள் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியலடா, இன்றைக்கி பண்ணும்போது இன்றைக்கி நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல. அப்போ வந்துட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் அப்படி தான், நம்ம இங்கே வந்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த டே எப்படின்னு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சோ, புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்ல. நம்ம என்ன தான் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா நம்ம வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவோம், சரியா கவலைப்படாதீங்க, நம்ம எந்த பிளேஸில் வரப்போகிறோம் எனக்கு தெரியல, ஆனால் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எதுவும் நர்வஸ் ஆகாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னமோ தான் எல்லாரையும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் வந்து ஜங்குக் வந்து பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே ஜின்ஹாய் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அவங்க லைனாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க வெயிட்டிங் சேரில். இங்கே இது ஃபுல்லாகவே இவங்க ஆஃபீஸ் தானே, அதனால் அவங்களுக்குள்ள பிளேஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே அது மட்டும் நிறைய பேர் இருக்கிறதுனால இவர் வந்து அவங்களை பார்க்கவே இல்லை. காய் தான் கேட்குறாரு, என்னடா ஜிமின் ரொம்ப நர்வஸாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட கேட்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன் காய் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் கம்ஃபர்ட் கூட பண்ண முடியல, இப்போ நான் போய் பேசினா 4 பேரும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுவும் அப்போ காய் சொல்கிறாங்க, இல்லைடா வேணாம், இப்போ நீ ஒரு சிஓவை மட்டும் இரு, சரியா அவனுக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் போயிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காத, எல்லாருமே இருக்காங்க, இங்கே பாரு எவ்வளோ கப்பல்லேருந்து வந்திருக்காங்க, நீ அமைதியாக எதுவும் பண்ணிட்டாதான் சொல்கிறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவருமே வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ யூஜியும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம யூஜி வந்து காய் சார்ன்றாங்க, என்ன யூஜின்றாங்க, நம்ம கண்டிப்பாக எனக்கு தோணுது நம்ம கம்பெனி தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த பசங்களை பாருங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க, எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஜி சொல்ல. ஏன்னா இவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஜி சொல்ல. ஆமாம் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுவாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வெயிட்டிங்கில் இருக்கா. அங்கே ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வந்துட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு அவங்களோட இன்டர்ன்ஷிப் இருப்பாங்களே ஒவ்வொரு கம்பெனிலையும், அந்த கம்பெனியோட சிஓ அண்ட் அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. இதை வந்துட்டு இந்த இன்வெஸ்டர்லாம் இருப்பாங்களே அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் பார்த்துட்டு நல்லா இருக்கட்டும், நல்லாவே இருக்குது. அதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 வந்து செலக்டே ஆகிடுச்சு. இவங்களோட ப்ராஜெக்டில் இன்னும் வரவே இல்லை. அதுலேயே 2 வேறு செலக்ட் ஆகிருக்கா. இவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக 3 மட்டும்தான் அங்கே செலக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. என்னடா இப்போ 2 ஆல்ரெடி செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக்குமே பார்க்குறாங்க, ஆனால் ஜங்குக்கு நம்பிக்கை இருக்கிற கண்டிப்பாக செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அட்லீஸ்ட் 3rd பிளேஸில் நம்மளோடது வருமா அப்படின்ற அளவுக்கு இவங்க இருக்காங்க. எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு 9th அந்த பிளேஸில் இவங்களோட தான் ஓப்பன் ஆகுது. அப்போ இவங்களை கூப்பிட்றாங்க. இவங்க 4 பேரும் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்டார்டிங்கில் அவங்க மாடல் கொடுத்துருப்பாங்கடா, அந்த பேஜ்லேருந்து ஒவ்வொரு பேஜாக அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது எவ்வளோ வந்து லைஃப் கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த காரோட மொத்த டீட்டெயில்ஸுமே அழகாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, இதை உண்மை நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன தான் சொல்கிறாரு, ஆமாம் இதை நாங்கள் தான் பண்ணோன்றாங்க. அப்போ எல்லாருமே வந்து திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க.
ஏன்னா அந்த இன்வெஸ்டர் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்துட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு மிஸ்டர் ஜியோ நீங்கள் எப்படி ஒரு இன்டர்னுக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு என்ன எப்படி நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணீங்க, எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களை வந்துட்டு இந்த இது ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தோணுச்சு இது வந்து கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் உங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஈவன் இது லாஸ் ஆனால் கூட எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஏன்னா இவங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் நான் கொடுக்காம இருந்தால் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, அங்கே உள்ள எல்லாரும் என் கிளாப் பண்ணுறாங்க ஜங்குக்கு பார்த்துட்டு. அந்த இன்வெஸ்டர் மொத்த பேர் வந்துருச்சு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க, இங்கே உள்ள நம்ஜன் ஹயாங் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க டே ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க, இவங்க அங்கே உள்ள மொத்த இன்டர்ன் மொத்த அந்த சிஓ எல்லாருமே நான் ஜங்குக்கு தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு, வெல்டன் மிஸ்டர் ஜியோ, நீங்கள் ஏன் நம்பர் 1 இருக்கீங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் வந்துட்டு வின் பண்ணுவீங்க. ஏன்னா இது இங்கே இருக்கிறதே பெஸ்ட்டுனா அது இதுதான். நீங்கள் நான் இது இப்போ கூட என்னால் ஸ்டில் நம்ப முடியல, இது வந்துட்டு இந்த பசங்க தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கே இவங்க ஒர்க் பண்ண அந்த காரில் அசம்பிள் பண்ணியிருப்பாங்களா அது எல்லா வீடியோவுமே இருக்குது அதில். ஏன்னா இதெல்லாமே ஷூட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணாங்கன்னு ஒரு ப்ரூஃப்மே வேணும். அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து அங்கே ஷோ பண்ணுறாரு. ஜங்க் வந்துட்டு நம்ம காய்கிட்ட ஒரு மாதிரி கையை வந்துட்டு காமிக்க, அவர் வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டர் இருக்கல அது வந்து ஆன் பண்ணுறாரு. அது ஃபுல்லாகவுமே இவங்களோட அந்த ஒர்க் பண்ணது மொத்தமே வந்துட்டுருக்கு. அவங்க எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே அதில் காமிச்சிட்ருக்காங்க வீடியோவாக. இவங்க 4 பேருமே இப்போ தான் பார்க்குறாங்க இதெல்லாம் ஷூட் பண்ணி வச்சுருக்காங்கன்றதே. அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி அவங்க மொத்த பேருமே அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இது உண்மைங்க நீங்கள் 4 பேர் இருந்தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வந்துட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10வது இது வந்துட்டு பார்க்கவே இல்லை. அப்போ இன்னும் 1 நிமிஷம் இருங்க, இதை மட்டும் பார்த்துலான்னு சொல்லிட்டு அந்த 10th அந்த ப்ராஜெக்டோட அதையும் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி 2 செலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்களா, அது 2த்தையுமே செகண்ட் தேர்ட் ப்ளேஸ்க்கு போயிட்டு நம்ம இவங்களோட ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்து வருது. இவங்களால நம்பவே முடியல, செம்ம டேஸ் இவங்க கல்லெல்லாம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வின் பண்ணுவார் தெரியும், ஆனால் அவங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட் ப்ளேஸாக வரும் அப்படின்ட்டு அவருமே கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு. நாங்கள் மற்ற ப்ராஜெக்ட்டுமே நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட தான் பெஸ்ட் அப்படின்ட்டு வரவும் ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க எல்லாருமே 4 பேரும் போய்ட்டு இப்போ குரூப் இவங்க மட்டுமே 4 பேர் வந்துட்டு குரூப் ஹக் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு காய் வந்துட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாரு. யோஜி வந்துட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு கங்க்ராட்ஸ் சார் அப்படின்றாங்க. தேங்க்யூ யோஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ஜூன் எல்லாருமே ஓடி வராங்க. ஜங்குக்கிட்ட வந்துட்டு எல்லாரும் ஹக் பண்ணிட்டு பாரு அவங்களோட கம்பெனி தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே ஒய்என் சுகா எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே நம்ம ஜிமின் அண்டு இவங்க எல்லாருமே நின்றுருக்காங்க. அப்போ அங்கே உள்ள ஒருத்தவங்க தான் அவங்கள்ட்ட கூப்பிட்றாங்க, 4 பேருமே ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க 4 பேருமே போகிறாங்கடா. அங்கே போயிட்டு அவங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இவங்களால எதையுமே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டு வந்து ஒரு ஷீல்டோட கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் வாங்கினதே இல்லை, இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருக்கும் அந்த ஷீல்டு போட்டு அந்த அவார்டுமே கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இப்படிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை தெரியுமா. உங்களை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஏதோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் 4 பேருமே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேனாக இப்போ ஜியோன் இருக்கார்ல அவர் மாதிரி நீங்கள் வருவீங்க, ஈவன் அவரோட கூட நீங்கள் பெட்டராக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க 4 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பி, ஒருத்தர் அப்படி பார்த்துக்குறாங்க. அவங்க 4 பேருக்குமே அதை கொடுத்துட்டு அந்த இன்வெஸ்டர்லாம் இவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜங்குக்கையுமே கூப்பிட்றாங்க, அது பெஸ்ட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் கூப்பிட்றாங்க. அவருக்குமே ஒரு ஷீல்டு ஒரு அவார்டையுமே கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு கூட நின்று 4 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்க சொல்கிறாங்க. கரெக்டாக ஜங்கு பக்கத்தில் ஜிமின், அதுக்கப்புறம் ஜிமின் பக்கத்தில் என் பக்கத்தில் ஃபிலிக்ஸ், அதுக்கப்புறம் மேக் அப்படின்னு சொல்லிட்டு லைன் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, என்னுடைய அசிஸ்டன்ட் என்னோட பார்ட்னர் வந்துட்டு காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு காயையுமே கூப்பிட்றாங்க. காய்க்குமே வந்து ஒரு ஷீல்டு கொடுத்து என்ன தான் பிஸ்னஸ் எல்லாரும் இருந்தாலுமே அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பார்ட்னராக ஒர்க் பண்ணுறது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயையுமே வந்துட்டு ஜங்கு பற்றி சொல்லியிருப்பாரு. அதனால் அவருக்குமே கூப்பிட்டு இதை கொடுக்குறாங்க. காய்க்குமே செம்ம ஹாப்பி. காய் கரெக்டாக வந்துட்டு நம்ம மெக் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க இந்த சைடில். அவங்க 6 பேரையுமே அழகாக ஒரு பிக் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுவோம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது அப்படின்ட்டு அவங்களும் விஷ் பண்ணுறாங்க. இவங்களோட கார் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இந்த சிக்னேச்சர் வந்து யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு வந்துட்டு இதை பற்றி எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா இது வந்து இவங்க 4 பேரோட தானே, இவங்க தானே கொடுக்கணும், இது யாருக்கு கொடுக்கணுன்ட்டு. நீங்கள் வந்துட்டு யாருக்காவது இதை கொடுக்க விரும்புகிறீங்களா, அதுக்கு எவ்வளோ மணி அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க 4 பேருமே வந்துட்டு ஒருத்தரோட பார்த்துட்டு இப்போ என்ன தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இல்லை இந்த எங்களோட சிக்னேச்சர் வந்துட்டு மிஸ்டர் ஜியோனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு, நீங்கள் ஆல்ரெடி டீல் பேசிட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் காய்க்குமே புரியல. எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அங்கே நம்ஜூன் எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணோம். அப்போ எங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு அந்த சான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால ஒரு இன்டர்வியூ நம்பி ஒரு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சாங்க. அப்படி இருக்கும்போது தான் மிஸ்டர் ஜியோன் வந்து எங்களை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அவங்களால தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் எங்களை தெரியுது, எங்களோட ஒர்க் எங்களோட டேலண்ட்னு உங்களுக்கு தெரியுது. அந்த ரீசனால் நாங்கள் அன்றைக்கே வந்து டிசைட் பண்ணோம். எங்களுக்கு வந்துட்டு யார் வந்து ஓகே சொல்கிறாங்களோ, எங்களுக்கு யார் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்களோட சிக்னேச்சர் வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் செம ஷாக்கு. அவங்க அங்கே இந்த இன்வெஸ்டர்லாம் அகைன் வந்து கிளாப் பண்ணுறாங்க. அவங்க மிஸ்டர் ஜியோன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு பெஸ்ட் இன்டர்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளாப் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இவங்க 4 பேருமே ஒரு மாதிரி அழகாக பவ் பண்ணுறாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களோட ஃபைல் இருக்கணும்டா, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இதை வந்து உருவாக்கியிருப்பாங்கல்ல, இவங்களோட சைன் போட்டு இவங்க 4 பேரோட அந்த ப்ராஜெக்ட்டை அந்த ஃபைலை ஒரிஜினலோட பிராண்டடாக நம்ம ஜங்குக் கம்பெனிக்கு தான் சொந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே ஜங்குக் கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்குக்லாம் ஒரு மாதிரி செம டிஎஸ் ஏன்னா அந்த மாதிரி யாரும் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்களா. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சொல்கிறாங்க. காய்க்கெலாம் செம்ம ஹாப்பி. அங்கே யூஜுவலாக வந்து ஒரு மாதிரி டியரியாஸில் பார்த்துட்ருக்காங்க. என்னது பசங்க இவ்வளோ வந்துட்டு சார் வந்து இவ்வளோ பண்ணாங்க, ஆனால் அவங்க அதை விட்டு தாண்டி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 4 பேருமே இது வந்து உங்களுக்கு தான் சொந்தம். எப்போவுமே நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் வேறு என்னன்னாலும் உருவாக்குவோம், அது எங்களுக்கு சொந்தமாக இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டுக்கான ஃபைலு அந்த சிக்னேச்சர் வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அங்கே அந்த காரையுமே லான்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வருஷம் எல்லாருமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அது எல்லாருமே ஜங்குக்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாடல் தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து இதே மாதிரி எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படி சொல்லிட்டு நிறைய டீல் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 4 பேருமே கீழே இறங்குறாங்க. ஏன்னா அடுத்து இவங்களுக்கு செகண்டாக வின் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க வரலாம். அதனால இவங்க கீழே இறங்குறாங்க. இப்போது நம்ம வின் பண்ணிட்டு என்னமோ அவங்க 4 பேர் நம்ம டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த ஷேட்டில் ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம வின் பண்ணிட்டோம்ல, ஏன்னா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஒரு மாதிரி டிஆர்எஸோட பார்க்க. இப்போது நம்ம நம்பிட்டுருக்காரடா இது எல்லாத்தையும் வீடியோ காலாக ஹோபி கிட்ட வந்து காமிச்சிருந்துருப்பாரு. அவர் வந்துட்டு நம்ம ஜிம்மின் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன ஹோபி வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவர் வீடியோ காலில் இருக்காரு. ஹோபி ஹேங் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிடா அவனை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா. அப்புறம் அப்பா அம்மாலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லாம் காமிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே இருக்காங்க. என்னோட அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்க. அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல நம்ம என்ன பார்க்குறாரு. அப்பா அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றாங்க. நாங்கள் அங்கே வந்தாடா ஹோபி தாண்டா கூப்பிட்டோம் அந்த மாதிரின்ட்டு. அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ பிஸ்னஸ் ஏதோ பண்ணனா கூட பிரச்சனை இல்லை, இந்த ஒன்றே போகும் தருமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எப்போ வருவீங்கன்றாங்க. நாங்கள் சூன் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. சரி நாங்கள் அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்பிக்கை வந்துட்டு ஜிமின் வந்து விஷ் பண்ணுறாரு. நான் நினைக்கவே இல்லை நீ இங்கே இவ்வளோ தூரம் வருவீங்க, வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு. அதுவும் நீங்கள் ஜங்குக் கம்பெனிக்கு இதை நீங்கள் விட்டு கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, எங்களுக்கு அந்த சான்ஸை கொடுத்ததே ஜங்குக் தான். இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரீசனே அவர் தானே. அப்போ அவருக்கு தானே வந்துட்டு சேரணுன்றாங்க. ஆனால் நீங்கள் நினச்சா அவர் யாருக்காலும் இது சேல் பண்ணியிருக்கலாமேடா, எவ்வளோ அமௌண்ட் இருக்கிறனால இதை கொடுக்கலாமே அப்படின்றாங்க. இது வாங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்கன்றாங்க. அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே சேர்ந்து சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உண்மையாகவே ஜங்குக்கு ரொம்ப லக்கி தெரியுமா, உங்களை மாதிரி ஒரு இன்டர்வியூ கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு நேரமே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம நம்பிக்கை வந்துட்டு 4 பேருமே ஹக் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்மே அப்படி தான் சொல்கிறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி ப்ளஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜென். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மி வந்து ஹக் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்ல ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் பார்ட்டி கேட்டிருக்காங்க. சார் அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காய் கேட்குறாரு. இல்லை நீங்கள் வந்துட்டு இருங்க, பார்ட்டிலாம் எங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. இங்கே ஜங்கு வந்துட்டு என்னடா ஜிம்மின்கிட்ட பேசலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம். சரி பரவாயில்ல வீட்டுக்கு போய் கூட பேசிக்கலான்ட்டு அவர் ரொம்ப அமைதியாக ஆகிடுறாரு. இங்கே பார்ட்டி போயிட்டே இருக்குடா. ஜங்குக்கு தான் ஜிம்மினுக்கு வந்துட்டு கால் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கால் ரீச்சே ஆகலை. ஏன்னாச்சும் ஒரு டயர்டாக இருப்பான். ஏன்னா 1 வீக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால தான் டயர்டாக இருப்பான்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே வந்துட்டு இங்கே பார்ட்டியில் தான் இருக்காங்க. காய் எல்லாருமே அந்த பக்கம் நம்ம ஜிம்மின் அந்த மெக் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாரு, ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கேட்க. இல்லை எனக்கு தோணுது ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன சொல்லலையேன்றாங்க. சொல்லிக்கலாம்டான்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை சொல்லிக்கலாம், இப்போ எனக்கு வந்துட்டு தோணுது நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அவரு ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாமான்றாங்க. இல்லை சொன்னோன்னு தான் தோணுது அப்படின்னு அப்புறம்ன்றாங்க. ஆனால் என்னால் அவர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வர முடியல. எனக்கு வந்து அவர் விட்டுட்டு நான் வருவேன்னு நினைக்கவே எனக்கு பயமாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம போயிடலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. ஐயோ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட எதுவுமே நம்ம பேசவே இல்லைடா. ஜஸ்ட்டு ஈவன் அவர்கிட்ட நம்ம எந்த ஒரு தேங்க்ஸ் எதுவுமே பண்ணவே இல்லையே. ஜஸ்ட் அப்படியே கீழே இறங்கி வந்தோம், அப்படி இங்கே வந்துட்டோம்டா அப்படின்றாங்க. அவங்களோட ஃபேமிலி இருந்தாங்களா, அதனால தானே நம்ம எதுவும் பேசலை அப்படின்றாங்க. எனக்கு புரியுது. ஆனால் நம்ம
அப்படியே போகணுமா அப்படின்றாங்க. ஆமாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. சரி பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. மார்னிங் தான் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாருடா நம்ம ஊருக்கு போகிறோன்னு சொல்லனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவர்கிட்ட பேசேன்டா அப்படின்றாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜிம்மிக்கு தோணுது சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா நம்ம ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாரு ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு. அப்போ ஜங்கு உடனே வந்து பிக் பண்ணுறாரு. ஜிம்மின் என்னாச்சு உன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் சார்ஜ் இல்லாத தான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன்றாங்க. சரி ஜங்குக்கு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்றாங்க. அடுத்து அந்த பார்ட்டி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுடா, இப்போ நாங்கள் வெளில வந்துடுவோன்றாங்க. சரி நீங்கள் கொஞ்சம் கீழே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறீங்களான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வரேன்ட்டு அவங்க காயிட்ட சொல்கிறாரு. வர ஜிமின் வர சொல்கிறான், நம்ம போகலாமான்னு சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அன்னைக்கு நம்ம ஜெயகுப் கூட ஷாப்பிங் போகிறதுக்கு ஷர்ட் வாங்கியிருப்பாருலடா நம்ம ஜங்குக்காக, அந்த ஷர்ட்டை தான் நம்ம ஜிமின் வந்து எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு என்ன பார்க்குறாரு, அதை நீ இன்னும் கொடுக்காமல வச்சுருந்தேன்றாங்க. ஆமாம் ஒர்க் அப்படி பிஸியாக போயிட்டே இருந்துச்சா, அதை நான் கொடுக்கவே இல்லை, இதை இன்றைக்கி அவர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அவரே சொல்லேன்டா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டுன்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் 1 வீக்குக்கு அப்புறம் தான் போக போகிறேன் தான் நினச்சிட்டு இருக்காங்க, கார் லான்ச் ஆனதுக்கப்புறம்ன்றாங்க. ஆமான்றாங்க. நீ ஏன் இப்படி அவசரம் முடிவெடுத்தன்றாங்க, உனக்கே தெரியும் காலேஜில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாலேயே அவர் வந்துட்டு இவ்வளோ நாள் அவரை வந்து விட்டுட்டு வர முடியலன்றாங்க. அப்போ இங்கே இருந்துக்கோ அப்படின்ட்டு இவங்க 3 பேரை சொல்ல, என்னடா பேசுகிறீங்கன்றாங்க. நாங்கள் சும்மா தானே சொன்னோம் போய் கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜிம்மின் வந்துட்டு கீழே அந்த அந்த ஷர்ட் இருக்கிறடா அதை எடுத்துகிட்டு தான் கீழே வந்து நின்றுட்டுருக்காரு. ஜங்கோட கார் வருது வந்து பார்த்துட்டு ஜிம்மின் எதுக்காக நீ வெளில வந்து நின்றுட்டுருக்கேன்றாங்க. இல்லை கொஞ்சம் நீங்கள் அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களான்றாங்க. இப்போ வான்றாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிரிட்ஜுக்கிட்ட போயிருப்பாங்கடா, அந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டையுமே அவர் எடுத்துகிட்டு கையில் என்னடா அப்படின்றாங்க. வாங்க சொல்கிறேன்னு சொல்லவும் நம்ம ஜங்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே தான் நிறுத்துறாரு. ஜிம்மின் வந்து கீழே வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்காக இதை நான் வாங்கினேன்றாங்க. அதே மாதிரி இப்போ கொடுக்குற ஆஃபீஸில் ஒரு நாள் இருந்தால் ஏன் கொடுக்கவே இல்லைன்றாங்க. இல்லை நான் மறந்துட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சுன்றாங்க. சரி ஓகே இதை கொடுக்க தான் என்ன வர சொன்னியா அப்படின்றாங்க. இல்லை அதுக்கு வர சொல்லுன்றாங்க. அப்புறம்ன்றாங்க இல்லை உங்களை வந்துட்டு நான் சரியாக அங்கே பேச முடியல அதான்றாங்க. நானும் அதுதான் நினச்சேன், உங்கள்கிட்ட சரியாக பேச முடியலையா, என்னடா இப்படி பேச முடியாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன், நல்ல வேலை நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லி நீயே கூப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கு நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் எப்போ முடியும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுன்றாங்க. எந்த ஒர்க்கடா கேட்குறேன்றாங்க. இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அதர் ஒர்க்ஸ் எல்லாம் எப்போ முடியும் அப்படின்றாங்க. அது இன்னும் ஒரு 2 வீக்ஸ் நான் இருக்குடா, ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய ஒர்க் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம எங்கன்னா போகணுமா வெளில அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை கேட்டேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. என்னாச்சுடா ஏன் இப்படி இருக்க, ஏதாவது இவ்வளோ கோவமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லைன்றாங்க. அப்புறம் என்னன்றாங்க. இல்லை நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்ச நாளாக டேஸ் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதான் என்ன டைம் இருக்குல்ல இதுக்கப்புறம் வெளில போகலாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிற அளவுக்கு கண்ணில் ஒரு டிஎஸ் வர வருது. அப்போது ஜங்குக்கு பார்க்குறாரு. அம்மா இதில் என்ன இருக்குன்றாங்க. ஷர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷர்ட்டை எனக்கு ஆமாம் உங்களுக்கு தான் வேறு இருக்குன்னா வாங்குவேன்றாங்க. அப்போ ஜங்குக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி என்னோட அளவுலாம் உனக்கு கரெக்டாக தெரியுன்றாங்க. இல்லை உங்களோட ஹைட்டும் என்னோட ஹைட்டும் ஒன்று தானே, அவனுடைய அளவில் தான் உங்களுக்கு வாங்கியிருக்கேன், கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒன் டே இது போட்டுக்கோங்கன்றாங்க. நான் இப்போவே போட்டுக்குவான்றாங்க. இங்கே பாருங்கள் இப்போ எதுக்கு இதை நீ போட்டுங்கன்றாங்க. இப்போ வேண்டாம் நீங்கள் ஒரு டைம் போட்டுக்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போவே இது போட்டுக்கணும் போல இருக்குன்றாங்க. ஆனால் நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள். இல்லை இங்கே யாரும் வரமாட்டாங்க, இது போடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. சரி நீங்கள் இவ்வளோ ஆசைப்படுறீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு ஜிம்மின் சொல்ல. ஜிம்மினுக்கு வந்து ரொம்ப டேஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜங்குக்குமே அந்த ஷர்ட் அந்த கோட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ஷர்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஷர்ட் வந்து போடுறாரு. அப்போது அவர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கிராஸ் பண்ணி போடுறாரு. ஜிம்மின் அழகாக பக்கத்தில் போயிட்டு அந்த ஷர்ட்டை அழகாக வந்துட்டு போட்டு விட்றாரு. இப்போ ஜங்குக்கு ஒரு எந்த ஞாபகம் வருதுன்னா அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மின் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்போ அழகாக அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை வந்து அவர் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருப்பார்ல, இதை தான் வந்துட்டு நினச்சி பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு ஜிம்மின் பார்க்குறாரு. ஜிம்மின் வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்குக்கு அப்படின்றாங்க. உண்மையாக ஒன்றும் இல்லையாடா, ஏதாவது என் மேலே கோவமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் நீ நார்மலாக இருக்க மாதிரி இல்லையே இன்னைக்கு அப்படின்றாங்க. இல்லை ரொம்ப ஒர்க் பண்ணி ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தோம்ல, ஆமாம் அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போது நல்லா ரெஸ்ட் எடுறா, இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு இல்லை, நல்லா ரெஸ்ட் எடு என்ன அப்படின்றாங்க. அவர் வந்து யோசிக்கவே இல்லை. இவங்க ஒர்க் முடிஞ்சிட்டா வந்துட்டு சீக்கிரம் கிளம்பிடுவாங்களே, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்ற அவர் யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஜிம்மின் தான் எப்படி இருப்பா இன்னசென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எல்லாருமே நம்புவீங்க, எனக்கு தெரியும் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க.
பார்த்துப்பீங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்கக்கூடாது சரியா? இங்கே எல்லாருமே நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க சரியா? எல்லாருக்கிட்டையும் பார்த்து இருக்கணும் என்னன்றாங்க. என்ன பேசுகிற ஜிமின், ஏன் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற அப்படின்றாங்க. இல்லை ஜஸ்ட்டு சொன்னேன் அப்படின்றாங்க. வெளில பார்க்க தான் நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க ரோடு கோல்டுன்னு, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேர்லாம் ஒரு மாதிரி அழகாக சரி பண்ணி விட்டு அந்த ஷர்ட்டை அழகாக பூட்டி விட்டுட்டே ஒரு பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிம்மோட ஃபேஸை பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஓகே தானடான்றாங்க. நான் ஓகே தான் அப்படின்றாங்க. இன்றைக்கி நம்ம கூட ஸ்டே பண்ணவா அப்படின்றாங்க. எப்படி அப்படின்றாங்க. இல்லைடா வெளில எங்கன்னான்றாங்க. இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு எதுவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஜிம்மின் போய்ட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாரு. டிஎஸ் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஜங்கு வந்து ஜிம்மின் வந்து நிமிந்து பார்க்குறாரு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ டிஎஸ், என்ன சொல்லு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நீ ஏதோ மறைக்கிறியா என்கிட்ட, என்னாச்சு அப்படின்றாங்க. வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் மிஸ் பண்ணவங்கள அதனால தான்றாங்க. இதனால தானான்றாங்க. நான் இங்கே தானே இருக்கேன், நான் எங்கே போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கம்பேர் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அழக்கூடாது என்ன அப்படின்றாங்க. ஏன் இன்னைக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் அப்படியே ஹைட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது சரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போ இதெல்லாம் பேசுவீங்கன்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சிடட்டும், நீ தான் இப்போ அவனோட ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியான்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ பேசணுமான்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு. சரி ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. ஏன் வேறு எங்கே போவேணான்றாங்க. வேறு எங்கே போவேனா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. அப்போ இந்த ஷர்ட்டை கொடுக்க தான் வர சொன்னியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சரி என்னவோ தெரியல, எனக்கு இன்றைக்கி ஒன்றும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, சரி பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மி ஸ்டில் இந்த காரில் வரும்போது கூட எதுவுமே பேசலை. ஜஸ்ட் வந்துட்டு அவரோட ஹேண்டு மட்டும் ஜங்குவோட ஒரு ஹேண்ட் மேலே வந்து வைக்கிறாரு. ஜங்குக்கு எதுவுமே புரியல. அவருமே சரி அமைதியான்ட்டு வந்துட்டுருக்காரு, ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு ஜிம்மின் இறங்குறதுக்கு ஜங்குக்குமே கீழே இறங்குறாரு. அப்போது ஜங்கு வந்துட்டு என்னடா பார்த்து பத்திரமா போயிரு, நான் வந்துட்டு நாளைக்கு வேணா உன்னை வெளில கூட்டிகிட்டு போட்டான்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. சரி ஆமாடா, அது மட்டும் இல்லை, எனக்கு நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கான்றாங்க. என்ன ஒர்க்குன்றாங்க. இல்லை இப்போ இந்த நம்ம இதெல்லாம் லான்ச் பண்ணணும்டா, இது வந்துட்டு அப்புறம் இந்த ப்ரொமோஷன் வந்து கொடுத்துட்டோம்ல வெளியில், அது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க, நிறைய வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம்மா, நிறைய டீல் வந்து போய் நேர்லேயே பேசணும், காய்க்கு இப்போவே நிறைய அப்பாயின்மெண்ட்லாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் வந்துட்டு நானும் காய் நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போகிறோம்டா அப்படின்றாங்க. ஓ அப்படின்றாங்க. ஆமாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போகிறோம், நான் நாளைக்கு இல்லை நான் ஒரு 2 days கழிச்சு வந்து மீட் பண்ணவா அப்படின்றாங்க. சரி ஓகே, இல்லை நாளைக்கு நைட்டே நான் வரவான்றாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து வர வேண்டாம், பத்திரமா இருங்க என்னன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் வீட்டுக்கு போங்க, சேஃபாக டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஓகே தானே அப்படி, எனக்கு என்னமோ நீ வந்துட்டு நான் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியறடா அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை ஜங்குக்கு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல. அப்போ ஜங்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோர் கேட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகலான்ட்டு போகிறாரு. அப்போ ஜிமின் ஜங்கோட ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு அவர் வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இது வரைக்கும் ஜங்கு ஜிமின் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டார், ஏன்னா எல்லோரும் அது வந்து இங்கே நிறைய பேர் இருப்பாங்களா, அதனால் யோசிப்பார் அணைப்பார். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹக் பண்ணுறாரு. என்னாச்சுடா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற, எனக்கு உன்னை விட்டுட்டு போகவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிக்கவா, கேட்கட்டுமா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மின் போயிட்டு ஒரு மாதிரி டீப்பாக லிப்பில் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல, அவரை கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு எனக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப நீ அப்செட்டாக இருக்க, ஆனால் எதுவாக இருந்தாலும் சரியா டயர்டா என்னன்னு எனக்கு தெரியல, நான் நாளைக்கு பார்க்கும்போது இப்படி இருக்கவே கூடாது சரியா, நாளைக்கு இல்லை நான் நாளைக்கு என்னால் வர முடியாது, நான் வந்துட்டு இந்த நாளைக்கு அப்புறம் நாளைக்கு உன்னை கண்டிப்பாக நான் பார்ப்பேன், அப்போ நீ இப்படி இருக்கவே கூடாது சரியா, என்னோட பழைய ஜிம்மின் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஹக் பண்ணிட்டு சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு ஜங்குக்கு அப்படின்றாங்க. சொல்லுடான்றாங்க. ஐ லவ் யூன்றாங்க. ஐ லவ் யூ டூடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு சரி பத்திரமா போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் காரில் போகும்போது நினச்சிட்டே போகிறாங்க. இது வரைக்கும் இவ்வளோ டேஸில் வந்துட்டு நான் பேசியிருக்கேன், இந்த மாதிரி நீ பேசி நான் பார்த்ததே இல்லை, ஆனால் ஏன் தெரியல உனக்கு, ஏன் எனக்கு என்னாச்சு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. சரி ஒன்றும் இருக்காது, டயர்டில் தான் அப்படி இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாருடா. இங்கே நெக்ஸ்ட் டே தான் நம்ம என்னு தான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கால் பிக் பண்ணுறாங்க. உங்களோட காரை வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் ஒன்று எடுத்துருப்பாங்களடா இங்கே இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த காருக்கு தான் அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. அந்த கால் சென்டர்லேருந்தே வராங்க. வந்துட்டு இந்த கார் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்களா, இந்த கார்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் வந்து இவங்க கொடுத்துட்டு அவங்களோட ரிட்டர்ன் பேமெண்ட் அவங்களும் வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம கேட்குறோம், இப்போ நம்ம எதிரடா போகிறது அப்படின்றாங்க. நம்ம கேப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி ஓகேன்ட்டு. ஆனால் இப்போ வீட்டோட டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்துட்டுன்றாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இவங்க அகைன் வந்துட்டு யூஜிக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன இந்த டைமில் இவங்க கால் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் என்னன்றாங்க. யூஜி நீங்கள் கொஞ்சம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரணும் பண்ணுறாங்க. இந்த டைமில் இருக்கும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சி போகிறேன்ட்டு அவங்களும் இங்கே வராங்க. வந்து பார்த்தா இவங்க லக்கேஜ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி என்ன கிளம்புறீங்களா நீங்கள் அப்படின்றாங்க. ஆமாம் நாங்கள் ஊருக்கு போகணுன்றாங்க. நீங்கள் என்ன எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களோட ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை எங்களோட நாங்கள் இப்போ காலேஜ் போயே ஆகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. ஆனால் நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாம் அல்லாது இந்த டைம்ன்றாங்க. இல்லை 4 o'clock தான் ஃப்ளைட் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி ஓகே நீங்கள் சாட்டர்டே சொல்லிட்டீங்கன்றாங்க. ஆனால் நாங்கள் சொல்லிட்டோன்னு மட்டும் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே சொல்லாமல் இப்போது யூஜி தான் இந்த டாக்குமெண்ட்டையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மணி வந்துட்டு ரிட்டன் பே பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் சார் இப்போ நீங்கள் எதில் வந்துட்டு போகணுன்றாங்க. கேப் தான் புக் பண்ணுறாங்க. இந்த டைமில் கேப் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க நானே உங்களுக்கு ட்ராப் பண்ணிடவா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் கார் ஓகே பண்ணுறாங்க. என்னோடய கார் கொஞ்சம் ஸ்பேஸ் ரொம்ப பெருசு தான் சார். நான் உங்கள் எல்லாரையும் அங்கே வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி ஓகேன்ட்டு இப்போ இவங்க எல்லாருமே ஏர்போர்ட் தாண்ட வராங்க. இங்கே வந்துட்டு இவங்க அதுவும் மார்னிங் ஒரு 4:50 இருக்கும். அந்த டைமில் தான் இங்கே வராங்க. வந்துட்டு யூஜி வந்துட்டு சார் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் இங்கே இருந்தீங்க எங்களுக்கு ரொம்ப உண்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு இன்டர்ன் மாதிரியே சார் உங்களை வந்து ட்ரீட் பண்ணவே இல்லை. ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்களுமே எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு யூஜிக்குமே இங்கே 4 பேர் தேங்க்ஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே நீங்கள் வந்து ஃப்யூச்சர் வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் எடுத்து யூஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜிமின்றாங்க. இது கொஞ்சம் ஜங்குக் கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஜங்குக் சார் கிட்ட கொடுத்துட்றீங்களான்றாங்க. நீங்கள் இதை கொடுக்கலன்றாங்க. இல்லை இது வந்துட்டு நான் கொடுக்க மறந்துட்டேன் இது நீங்கள் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த கவர் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போது நம்ம பாய் 4 பேருக்குமே இவங்க பாய் சொல்கிறாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. அப்போது என்ன சொல்கிறாரு பாரு நம்ம மெக் சொல்கிறாரு. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எப்படி வந்தோமோ அப்படியே இருக்குல்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படியே எல்லாமே அப்படியே இருக்குல்ல. நம்ம இப்போ எப்படி 4 பேர் வந்தோம் யோசிச்சு தான் நம்ம வந்து பிக் பண்ண வந்தாங்க. நம்மளோட நேம் போர்டை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ சேம் நம்பர் எடுத்து போகிறோம். அவங்க தான் வந்து நம்ம சென்ட் அப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இந்த காய்கிட்ட கூட நம்ம சொல்லலை அப்படின்றாங்க. இப்போ 3 பேர் திரும்பி மேக்கப் பார்க்குறாங்க. நான் சும்மா தானே சொல்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்கன்றாங்க. நாங்கள் என்னடா தப்பாக புரிஞ்சிக்க போகிறேன் அவர் இருந்தால் எதனா ஃபன் பண்ணிட்டு போகிறேன்றாங்க. அப்போ என்ன கேட்குறாரு ஜிமின் நீ உனக்கு ஓகே தானா நீ ஏன்டா இப்படி முடிவு எடுத்துருக்கான்றாங்க. எனக்கு ஓகே தான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம 4 பேருமே வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து ஏறுறாங்கடா. இன்னும் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகல. ஜிமின் வந்துட்டு 1 டைம் ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே இந்த 6 months இங்கே நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அவரோட மேரேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஹாப்பி. நான் ரொம்ப இங்கே வரும்போது ரொம்ப எம்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ரிட்டன் போகும்போது நிறைய லவ்வோட போகிறேன் ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஐஸ் வந்து அகைன் க்ளோஸ் பண்ணுறாரு. டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க இவங்க இவ்வளோ ஹார்ட் ஆகிட்டு வரணுமா என்ன அப்படின்னு இவங்க சொல்ல. சரி சரியாயிடுவான்டா இப்போ அப்படி தான் இருப்பான் 1 week போனால் அங்கே போனதுக்கப்புறம் அகைன் நம்மலாம் நார்மல் ஆகிடுவான்னு சொல்லிட்டு இவங்களுமே ஜிம்மில் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் ஆகுது. இவங்களுமே அங்கே போய் லேண்ட் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் அப்படி கொரியாவில் பார்க்கலான்டா. இங்கே வந்துட்டு நம்ம காய் அண்ட் ஜங்குக் தான் வந்துட்டு ரொம்ப லாங்கில் போயிருக்காங்க ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக. இப்போ காய் சொல்கிறாரு என்னாச்சு ஏன்டா ஜங்குக்கா நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க. இல்லைடா எனக்கு தெரியல தெரியுமா ஜிம்மின் நேற்று ஒரு மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தெரியல எனக்கு அப்படியே ஹார்ட்டே பெயினான மாதிரியே இருந்துச்சுடா. எனக்கு என்ன தெரியல எனக்கு வந்துட்டு அவனை போய்ட்டு இப்போ கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் கால் பண்ணுன்றாங்க. இல்லை நான் நேரில் போய்ட்டு அவனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்றாங்க. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய்ட்டு அப்புறமா வந்துட்டு நீ ஜிமினை போய்ட்டு பாருன்றாங்க. சரி ஓகேடான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அங்கே ஜங்கு பண்ணிட்டு காய் வந்துட்டு பேசிட்டு வந்துட்டுருக்க. அங்கே நம்ம ஜிமின் போய்ட்டு லேண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுடைய யூஎஸ்ல போய்ட்டு லேண்ட் ஆகுறாங்க. அங்கே ஹோபி அப்போ ஜிமின் என்னோட பேரண்ட்ஸு மெக்கோட பேரண்ட்ஸு நம்ம ஃபிலிக்ஸ் எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்திருக்காங்க வெல்கம் பண்ணுறதுக்காக. அப்படி வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அங்கே போனதுமே ஜிமின் ரொம்ப டைட்டாக ஹோபியை ஹக் பண்ணி அழுறாரு. என்னாச்சுடா அப்படின்றாங்க. எங்களை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன அதனால தான் அழுறியான்றாங்க. ஆமாம் உங்களை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுறாரு. ஒன்றும் இல்லை ஜிமின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எவ்வளோ போனீங்க அவள் சாதிச்சுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக விஷ் பண்ணி வெல்கம் பண்ணேன். இவங்க எல்லாருமே சரி வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. இங்கே ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டாரு. பெட்ரூமில் போயிட்டு அப்படியே அழுதுட்டுருக்காரு. விட்டுட்டு வந்ததை நினச்சிட்டு ஐம் சாரி உங்கள்கிட்ட சொல்லாமலே நான் வந்துட்டேன் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அழுக. ஃபோன் கூட என்ன ஸ்டில் அவர் ஆன் பண்ணல. அதுவும் இந்த நம்பர் வேறையா அவர் அதை கூட வந்து கொடுக்கல. நான் வந்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க அம்மா வந்து டோர் வந்து நாக் பண்ணுறாங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு டேஸ்ட் வைப்பட்டுமான்றாங்க. ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வேண்டாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் எவ்வளோ நாளாச்சும் உங்கள்கிட்டலாம் சேர்ந்து சாப்பிட்டுன்றாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்துட்டு
கொஞ்சம் நார்மலாகிடுறாரு. இல்லை அப்பா அம்மா இது வருத்தப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நார்மலாக அப்படியே நம்ம கொரியாவில் பார்க்கலாம்டா. அங்கே நம்ம ஜங்கு வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அங்கே பார்த்தா ஜங்குடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஜங்குடைய பேரண்ட்ஸான்ட்டு நம்ம ஜின் இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. மாம் டேட் அங்கிள் ஆண்டி நீங்கள் என்ன எப்போ வந்தீங்கன்றாங்க. டே உன்னோட கம்பெனி தான் வின் பண்ணியிருக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் நாங்கள் வந்துட்டு உன்னை பார்க்காம இருக்க முடியுமா, உன்னை விஷ் பண்ணாமல் இருக்க முடியுமா, அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஓ அப்படியா சரின்ட்டாங்க. பாருடா எப்போவுமே ஜீவன் தான் நம்பர் 1 குரூப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. அவங்க இவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சுருக்கோன்றாங்க. என்ன அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு உட்காரன்னு சொல்லிட்டு இவங்களுமே உட்காடுறாங்க. இங்கே பாரு இவங்க என் சுகா ரொம்ப நாள் லவ் பண்ணுறாங்க. சரி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்றாங்க. எனக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. என்ன டே நீ ஹாப்பி தானே சொல்லிட்டு டேவை பார்த்து இவங்க ஜங்கு கேட்குறாரு. டே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கம்னுடா ஜங்குக்கான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காரு. அப்புறம் உனக்கும் எனக்குன்றாங்க. எனக்குமா என்ன சொல்கிறீங்கன்றாங்க. டேட் ஜோக் பண்ணாதீங்கன்றாங்க. நாங்கள் என்ன ஜோக் பண்ணுறோங்க பாரு, ஜின் நம்ஜுன் பிறந்தப்போ நாங்கள் யோசிக்கவே இல்லை. இவன் சுகான்ட்டு பிறந்தப்போ நாங்கள் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. நீயும் உயனும் பிறந்தப்போ தான் நாங்கள் யோசித்தோம் ஏன் உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்றதுனால அப்படின்றாங்க. ஆனால் இவங்களாம் வந்து லவ் பண்ணுறதுனால தான் மேரேஜ் பண்ணி வச்சு. ஆனால் உனக்கு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. டேட் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. அங்கே ஒய்யனுமே இருக்காங்க. ஒய்யன் கூட இருக்க டேட் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அங்கிள் நீங்களாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நான் அந்த மாதிரி ஜங்குக்கு பார்த்ததே இல்லை, ஜங்குக்கு வந்து எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்ல, என்னமா சொல்கிறேன்றாங்க. ஆமாம் ஒரே வீட்டில் வளர்ந்தனால அப்படி இருக்கும், மேரேஜ் ஆனால் சரியாயிடும், அவனோட மாமா பையன் தானேன்றாங்க. அவங்க பாருங்கள் டேட் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன்னு சொல்ல நம்ம ஜங்குக்குமே கோவம் வருது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சரியா, நானும் இல்லை அவளும் சரி, எங்கள் 2 பேர் மனசுமே அப்படி ஒரு எண்ணமே இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு இது வேண்டவே வேண்டாம், நாங்கள் இமேஜின் கூட என்னால் பண்ணி பார்க்க முடியாது. டேடுங்க பாருங்கள் நம்ம டேங்கான்னு ஷோகாக்கு மட்டும் மேரேஜ் பண்ணுவீங்க, எனக்கு ரொம்ப டைம் இருக்குது சரியா, என்னோட மேரேஜ் பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் உள்ளே போயிடுறாரு. இப்போ இவங்களோட அம்மாலாம் தான் பேசுகிறாங்க. என்னங்க இப்படி வந்து வரம்ப எதுக்காக அப்படி கோவப்படுத்துறீங்க, அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்கலாம்ல, அது எப்படி அவங்களோட விருப்பமே இல்லாமல் பண்ணி வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னமே அதை சொல்கிறாரு. ஆமாம் அவங்க 2 பேரும் சுத்தமாக அந்த மாதிரிலாம் பேசி பழகினதே இல்லை, அது வேண்டாம், நம்ம வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க இல்லைடா ஒரே ஃபேமிலியில் இருக்கலாம் இல்லைடா, எதுக்குடா வெளிலேருந்து ஒருத்தவங்க வரணுன்றாங்க. அப்போது நம்ம ஜென் கேட்குறாரு என்னப்பா பேசுகிறீங்க, அப்படி பார்த்தா அம்மா வெளிலேருந்து ஒரு வந்தவங்க தானே, நம்ம ஆண்டி கூட வெளிலேருந்து வந்தவங்க தானே, இப்போ நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நான் நம்பிச்சிடுவோம், இப்போ ஜென் சுகா அண்ட் டேங் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அதுக்காக நம்ம ஜங்குக்கும் அந்த உயரமாக மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் செட் ஆகாது, அவங்க 2 பேருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அவங்க லைஃப் அப்போ தான் ஹாப்பியாக இருக்கும்ட்டு நம்ம ஜென்னுக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட எடுத்து சொல்கிறாரு. அப்படி சொல்கிற எனக்கும் ஆமான்றாங்க. நம்ம எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, கடவுளே என்னை வந்துட்டு எப்படியாவது சேவை கூட சேர்த்து வச்சுருங்க, நான் வந்துட்டு எப்படி அவரை வந்து நினச்சிட்ருக்கேன், இங்கே பாரு இவங்க எல்லாம் வந்துட்டு என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க போல் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, நல்ல வேலை நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்மளை மாதிரி இருக்கான், அவனும் நம்மள்ட்ட எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் அவன் நம்மள நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறதுனால தான் அவன் வந்துட்டு கரெக்டாக இப்படி சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா நான் ஜிமின் லவ் பண்ணுறது இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல, ஜிமின் ஜங்கு லவ் பண்ணுறது, அதனால் ஒய்யன் இப்படி நினச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அப்படியே யூஎஸ்ல பார்க்கலாம்டா. இங்கே நம்ம ஜிமின் தான் ஏகப்பட்ட வர ஹயாங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. சொல்லுடான்றாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணுன்றாங்க, சொல்லு அப்படின்றாங்க. இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டெரக்ஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்றாங்க. நான் ஏன்டா தப்பாக எடுத்துக்க போகிறேன், நீ சொல்லு என்ன அப்படின்றாங்க. இல்லை ஹயாங் உங்களுக்கு ஒய்யன் தெரியும்ன்றாங்க. தெரியுமே எனக்கு ஒய்யன் தெரியாமல் இருக்கணும், நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்றாங்க. ஒய்யன் வந்து உங்களை லவ் பண்ணுறாங்களான்னு சொல்ல ஜெகப்பொருள் குறையிறது என்னடா சொல்கிறான்றாங்க. ஆமாம் ஹயாங் அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா, அவங்கள வந்துட்டு அவங்க அங்கேருந்து லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, அவங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லவே முடியலையாம்மா, நீங்களுமே ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஸியாக இருந்துட்டு இங்கே கிளம்பி வந்துட்டீங்களா, அங்கே அவங்க ஹையங்ஸாக இருந்தாங்களா, நீங்கள் என்னங்க அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் எதாவது அவங்ககிட்ட சொல்லிடுவீங்களோ, உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ நீங்கள் அவங்கள சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க ஹியாங் அப்படின்னு சொல்ல, இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா சொல்கிறேன். ஆமாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜெகப்பூர் அப்போ தான் நினச்சி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெகப்பா ஒயன் பார்த்துருப்பாங்களா, பார்த்ததுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணது, அவங்க இவங்கள வச்சுக்கினே அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போதுமே முன்னாடி ரொம்ப கேரிங்க, அடிக்கடி ஜெகப் என்னெல்லாம் தேவையோ இதெல்லாம் வந்து ஒயன் பண்ணி கொடுத்துருப்பாங்க கேட்காமலே, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க அப்படி இருந்தாலும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கும் அவங்கள, ஆனால் நான் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைடா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இந்தளவுக்கு யோசிச்சதே இல்லை, ஆனால் எனக்கு என்ன இப்படி ஒருத்தவங்க லவ் பண்ணும்போது நான் ஏன்னா இன்னொரு பர்சனை போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், நான் கண்டிப்பாக அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படிலாம் பேசுறதுன்றாங்க. இல்லை நம்ம நம்ஜன் வந்து பேசுவாங்க அப்படின்றாங்க. நம்ஜனுக்கு தெரியுமான்றாங்க. இல்லை
நம்ம பேசிக்கலாம். இது வந்துட்டு ஒயனோட நம்பர் அப்படின்ட்டு அங்கே வரும்போதே வந்துட்டு ஒயன் நம்பர் வந்து இவர் வாங்கிட்டு வந்துருப்பார்ல சங்குக்கிட்ட. அந்த நம்பர் தான் கொடுக்குறாரு, இது ஒயன் நம்பர், நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்றாங்க. அவங்க உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லவும் முடியாமல் அவங்க நீங்கள் வேறு இங்கே வந்துட்டீங்களா, அவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க அப்படின்றாங்க. எனக்கு புரியுதுடா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷை ஆகிட்டாரு. எனக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு புதுசு ஜிமின்னுன்றாங்க. எல்லாருக்குமே அப்படி தான் அப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். போக சரியான சார் நீங்கள் பேசுங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ ஓகேவோ அப்போ அவங்க வீட்டில் அவங்க பேசட்டும், நீங்கள் நம்ம வீட்டில் பேச நம்ம அரேஞ்ச் மேரேஜாக கூட பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த நம்பர் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் அப்படி நம்ம யோசித்தாண்டா நெக்ஸ்ட் டே தான் ஜங்குத்ரா ஆஃபீஸ் வராங்க. அங்கே அதுவும் வந்து யோசிக்கிறாங்க, இன்றைக்கி ஜிம்மில் போயிட்டு பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு போய் பேசுகிறாங்க. அவர் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கா. எங்கள் யூஜி நம்ம ஜங்கு உள்ள வந்ததுமே சார்ன்றாங்க. சொல்லுங்கள் யூஜின்றாங்க. இந்தாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னன்றாங்க, இல்லை இது வந்து ஜிம்மின் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னாங்க. ஜிம்மினான்றாங்க. எப்போ கொடுக்க சொன்னாங்கன்றாங்க, எஸ்டர்டே அவங்க கிளம்பும்போது அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க யூஜி அப்படின்றாங்க. முன்னாடி காய் வராரு, என்ன சொல்கிற யூஜி நீ அப்படின்றாங்க. காய் சார் நேற்று இந்த மாதிரி நம்ம பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்கல்ல அப்படின்றாங்க. என்ன எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் சார் அவங்க நேற்று கிளம்பிட்டாங்களே அப்படின்றாங்க. ஜங்குக்குள்ள செம ஷாக்கு. நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா யூஜி அப்படின்றாங்க. ஆமாம் சார் அப்படின்றாங்க. இந்த ஜிம்மின் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்றாங்க. எப்போ அவங்க கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நேற்று எஸ்டர்டே சார் ஒரு 4 o'clock இருக்கும் அப்போ தான் அப்படின்றாங்க. ஜங்குக்குன்னா அவ்வளோ டீயர்ஸ் வருது. அவர் வந்துட்டு ஜங்குக்கு தான் நீ போய் யூஜி காய் சொல்கிறா, நீங்கள் போங்க யூஜி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட்டிட்டு கேபினுக்கு தான் வராங்க. என்னடா சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலடா, ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி என்ன எழுதி வச்சுருக்காங்க, என்ன ஏன் இப்படி போனாங்க சடனாக சொல்லாமல் அப்படின்றாங்க. ஜங்கு ஒன்றுமே புரியல. அந்த லெட்டரை இப்போ தான் அவர் ஓப்பனே பண்ணுறாரு. அதில் இதில் இன்னொன்று இருக்குடா சரிங்களா, நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் கூட இதில் போயிடலாம். இவங்க இங்கே வரதுக்கு முன்னாடி 2 daysக்கு முன்னாடி இவங்க நம்ம ஜின்னோட வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்கடா. அங்கே வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அதுதான் வந்துட்டு இப்போ வந்து ஜிம்மின் வந்து லெட்டரில் வந்துட்டு அதை யோசிச்சு தான் அவர் வந்துட்டு இவங்க சொல்லாமலே போயிருக்காரு. ஓகேங்களா, அதை அப்படி பார்க்கலாம். 2 days பிஃபோர் வந்துட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணியிருக்காருனா, இவங்க 4 பேருமே அங்கே போயிருக்காங்க. அதாவது இவங்க 4 பேருக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோ போட்டுருப்பார்ல போகும்போது, அதே மாதிரி இவங்க போயிட்டு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக அங்கே போயிருக்காங்க. அந்த டைமில் தான் நம்ம டயாங் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கும் வந்துட்டு ஷுகாவுக்கும் என்கேஜ் ஆக போகுதுன்ட்டு நம்ம டயாங்குடைய அப்பா வந்து டயாங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம டே வந்துட்டு ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து டே ஒரு இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போ என்னோட அப்பா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்கன்றாங்க. என்னன்னு சொல்லும்போது அவங்க நம்ம ஒய்யன் இருக்காங்களா அவங்களுக்கும் ஜங்குக்கும் கூட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா, ஆனால் இது யாருக்கும் தெரியாது. என்கிட்ட வந்துட்டு என்னோட டேட் சொன்னாங்க, அதை நம்மக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு ஊருக்கு வர நான் 1 weekல போயிடுவீங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை வந்துட்டு யார் டிசைட் பண்ணான்னு கேட்க எங்களோட பேரண்ட்ஸ் தான் அப்படின்றாங்க. ஆனால் அவருக்கு புரியுது, கண்டிப்பாக வந்து இவங்க வந்துட்டு தெரிஞ்சிருக்காது, எனக்கும் சரி ஜங்குக்கும் சரி தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் வந்துட்டு முன்னாடியே போயிடலாம், இவரே இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சரி பண்ணிட்டு நம்ம தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காக தான் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி பார்ப்பேன். இவங்க 4 பேருமே கேட்டிருப்பாங்க, ஏன்டா நம்ம டே சொன்னதை வந்துட்டு ஜிமின் வந்து இவங்க 3 பேருமே சொல்லியிருப்பாங்க. நீ நம்புறியான்றாங்க. இல்லை நம்பல, இது உண்மையாக இருக்குது. அதாவது அவங்க வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கும் எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இருக்காது, எனக்கு தெரியும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்துட்டு முன்னாடியே போகணும் ஊருக்குன்றாங்க. ஏன் அப்போ உனக்கு ஜங்குக்கு மட்டும் தான் கோவமான்றாங்க. எனக்கு கோவம்லாம் இல்லை, இது எல்லாத்தையும் அவரே சரி பண்ணுண்டா. நான் இங்கே வந்தேன், எல்லாமே அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுல்ல. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவரே என் மேலே ஃபாலோ ஆனார். நான் அவருக்கு ஓகேவும் சொன்னேன். அவர் என்ன மேரேஜ் வரைக்கும் பண்ணிக்கிட்டாரு. எல்லாமே நான் வந்து இங்கேருந்து அவருக்கு ஈஸியாக கிடச்சிட்டேன். இதுக்கு மேலே அவர் என்னோட லவ் வேணா அவர் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் நீ அப்படி பேசுகிறேன்ட்டு. ஆமாம், நான் வந்துட்டு எல்லா விதத்துலையுமே இங்கே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஈஸியாக கிடச்சிட்டேன். இப்போ அவருக்கு கொஞ்சம் எங்கள் லவ்க்காக கொஞ்சம் அவருக்கு அதை கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனைலாம் அவர் தான் சால்வ் பண்ணிவிட்டு அவங்களோட அம்மாக்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தான் அவர் என்னோடய லவ் எங்களோட லவ்வுக்காக அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அங்கே வரணும். சரியா, நான் வேணா அவர் அங்கே வரணும்ல, நான் இங்கே வந்தேன்ல அவருக்காக 6 months இங்கே நான் இருந்திருக்கேன் அப்படின்றாங்க. நம்ம உங்கள் ஜாப்புக்காக தானே வந்தோன்றாங்க, ஒர்க்குக்காக தானே வந்தோம். ஆமாம் வந்தோம், ஆனால் நான் அவருக்காக வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, எல்லாமே வந்துட்டு அவர் கேட்டதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டேன்ல. அவர் மேரேஜ் பண்ணிக்கும் போது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மறந்துட்டு கூட நான் எல்லாத்துக்குமே இவர் ஓகே சொன்னலன்றாங்க. அடுப்பாவி என்னெல்லாம் பேசுகிறான் பார்த்தியா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு சொல்ல. அப்போ வந்து ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு, ஆமாம் ஜிம்மின் சொல்கிறது கரெக்டு தானே, ஜிம்மின் தானே எல்லாமே பண்ணியிருக்கா இங்கே வந்ததுலேருந்து. அப்போ ஜங்குக்கு எல்லாமே ஈஸியாக தானே கிடச்சிருக்கு, அப்போ கொஞ்சம் கஷ்டப்படணும் தானே ஜிம்மின் கிடைக்கணும்னா அப்படின்னு அவர் சொல்ல. நீ வேறு சேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு இருக்கேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அவர் நம்ம யூஎஸ்க்கு வரட்டும், வந்து நம்ம ஜிம்மின் நம்ம என்ன கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவர் சொல்லியிருக்காருல, வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணி லீகலாக அங்கே கூட்டிகிட்டு வருவேன்ட்டு, அது மாதிரி கூட்டிகிட்டு வரட்டும் போகலாமே அப்படின்ட்டு இவங்க 4 பேர் சொல்ல.
இப்படி தானே இவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? சரி வாங்கடா. நம்ம ஜிமின் தான். டியர் ஜங்குக், எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ ரொம்ப கோவமாக இருக்கீங்க என் மேலே. ஏன்னா நான் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் அந்த லெட்டர் படிக்கும்போது அவங்க பக்கத்தில் இல்லை, எனக்கு தெரியும். ஐம் சாரி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் வந்து படிச்சுட்டு இருக்காரு, டேஸ் வந்து கொட்டிகிட்டே இருக்கு. எனக்கு தெரியும் ஜங்குக் நீங்கள் வந்துட்டு என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. என்னால் உண்மையை சொல்லணும்னா என்னால் உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து வந்துட்டேன். டேஸஸ் போக போக நான் ரொம்ப டீப்பாக உங்களை ஃபாலோ ஆகிட்டேன். நம்மளோட மேரேஜுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து தள்ளி இருக்க ரொம்பவே கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் போகணுன்னு நான் டிசைட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இங்கே உங்களோட ஃபேமிலியில் சம்திங் வந்து இஷ்யூஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட மேரேஜ் அட்டாக் பற்றி. அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசுங்க. பேசிவிட்டு உங்களுடைய அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். பர்சனலாக உள்ளதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனியில் உள்ள ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் பேசி நீங்கள் எந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவீங்க. நான் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் இப்போ வந்துட்டு ஒன்ஸ் கூட நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் எனக்கு உண்மையாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிற தைரியமே எனக்கு இல்லை தெரியுமா? உங்களுக்கே தெரியும் நான் வந்துட்டு எந்தளவுக்கு உங்கள் மேலே வந்துட்டு டீப்பாக ஃபாலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இருந்து எந்த அளவுக்கு இருந்தீங்களோ அதை விட மோஸ்ட்டாக நான் இருந்துட்டேன். அதனால தான் நான் ஒருவேளை ஏர்போர்ட்டில் இருந்து உங்களை வந்துட்டு இல்லை உங்கள்கிட்ட என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அனுப்பி வைக்கவும் கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் எனக்கு வந்துட்டு உங்கள் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து பண்ண முடியாது. அதனால தான் நான் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. அவங்களுக்கு தெரியாமல் நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன். அவங்க வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் இப்போ நான் போகிறேன். நீங்களுமே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நீங்கள் எனக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி வந்துட்டு என்ன கூட்டிகிட்டு வருவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு நான் வரும்போது வந்து சாதாரணமாக ஒரு ஜிமின் ஒரு இன்டர்னாக தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சிஓ மேலே நான் ஃபாலோ ஆகிட்டு நிறைய லவ் எடுத்துக்கிட்டு நிறைய லவ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஜிமினாக வந்தேன். நான் இப்போ உங்களுடைய ஒய்ஃபாக இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் கூட மொமெண்ட் எல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே ஒவ்வொரு லைனாக அவர் எழுதி வச்சுருக்காரு. உங்களோட ஃபஸ்ட்டு பைக் ரைடு உங்கள் கூட தான், ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேட்டிங் உங்கள் கூட, ஃபஸ்ட்டு கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஸ்டே பண்ணது, கிஸ் பண்ணதுன்ட்டு எல்லாத்தையும் லைன்லாம் எப்படி எழுதி வச்சுட்ருக்காரு. எல்லாமே எனக்கு ரொம்ப மெமரியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக் என் லைஃப்பில் வந்ததுக்கும் சரி, இவ்வளோ லவ் கொடுத்ததுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நிறைய எழுதியிருக்காரு. எழுதிட்டு இப்போ வந்துட்டு உண்மையாகவும் உங்களை வந்துட்டு நினைக்கிறேன் இந்த ஒரு டைம் உங்களை ஹக் பண்ணணும் போல் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இங்கே வந்துட்டு ரெடி அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் இல்லை. இதெல்லாம் எனக்கு என்னோடய தப்பு தான். சரியா நான் சொல்லாமல் போகிறது என்னோடய தப்பு தான். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல நான் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி இருந்தாலும் என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு. உங்களோட உயிர் என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் உங்களோட உயிரை தேடி நீங்கள் தான் வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நாள் என்னை வெயிட் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் என்னை சீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிட்டு பை யுவர் டியரஸ்ட் ஒய்ஃப் ஜோன் ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப் மார்க்கையுமே அதில் வந்து இருக்குது அந்த லெட்டரில். ஜங்குக் இதை பார்த்துட்டு பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. என்னடா எழுதி வச்சுருக்கான் இவன், ஏன்டா அப்படின்ட்டு சொல்லாமல் போனான் அப்படின்னு சொல்லிட்டு காய்கிட்ட கேட்குறாரு. எனக்கு எப்படா தெரியும், நானும் இங்கே தானே உங்க கூட தானே இருந்தேன் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வைக்கலாம் பார்த்தியடா ஒரு வார்த்தை சொல்லடா அவனெல்லாம் நான் எவ்வளோ வந்துட்டு நம்பினேன் ஒரு ஃப்ரெண்டான்ட்டு எப்படி பார்த்துட்டுடா இவங்க 4 பேரையுமே என்று வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டாங்களேன்னு சொல்ல. அப்போ ஜங்குக் பார்க்குறாரு, டே அவன் வந்துட்டு நான் என்னோட ஹஸ்பண்டாக என்கிட்ட சொல்லாமல் அவன் போயிருக்கான், நீ என்னன்னா அவனை சொல்கிறாங்க, அதான் இவ்வளோ எழுதி வச்சுருக்கானே, அவனோட உயிர் அங்கே இருக்குது, நீ தான் தேடி வரணுன்ட்டு. அப்புறம் என்ன அது காய் வந்து லெட்டர் வந்து பார்த்துருப்பாரு, அதான் மொத்தமாக எழுதி வச்சுருக்கான்ல, அதெல்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கான் அவனை விட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் வந்துட்டு அவ்வளோ சேடாக இருந்திருக்கான்டா. எனக்கு தெரியவே இல்லை பாரு காய், நான் யோசிக்கவே இல்லைன்றாங்க. நீ வந்துட்டு பாவம் இன்னசென்ட்டாக இருந்திருக்க, அவன் வந்துட்டு தெரிஞ்சிருக்கான் வந்து போகிறேன்றாடா. இல்லை அதனால் அவன் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்ல இங்கேருந்து போகிறதுக்கு. ஆமாட்டா அவன் ரொம்ப அழுதான்டா, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவன் அழுத பார்க்கும்போது. ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போகிறான் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஏன் என்றைக்குமே அது டிஃப்ரெண்ட்டாக அவன் எனக்கு தெரியறான் அன்னைக்கின்ட்டு. ஆனால் அவன் யோசிக்கவே இல்லை பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுவான் விட்டுட்டு போனான் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன காய் என்ன சொல்கிறான்னா, அவன் என்ன சொல்கிறான், நீ அவனுக்கு எல்லாமே வந்துட்டு நீயே யோசிச்சு பாரு, அவன் தான் இங்கே வந்திருந்தான், எல்லாமே நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துச்சுல்ல, இப்போ நீ கொஞ்சம் கஷ்டப்படணும்டா, அவன் வேணும்னா உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், எல்லாமே நீ வந்துட்டு நீ தான் இனிமேல் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நம்ம காய் சொல்ல. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எல்லாத்தையும் ஒர்க்கு நான் வந்துட்டு அவனோட ஹஸ்பண்டாக கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே பண்ணணும். ஆனால் நான் வந்துட்டு இப்படி எதையுமே டக்குன்னு எடுத்தோம் அப்படின்லாம் வந்து எதுவும் செய்ய மாட்டேன், பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ அவனை பார்க்கணும் போல இருக்குடா அப்படின்றாங்க. என்னடா பண்ணுறது, அவன் தான் கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் அவனோட நியூ நம்பர்லேருந்து அவன் தான்ட்டா இப்போ எனக்கு கான்டாக்ட் பண்ணி அவன் நம்பர் இப்போ எனக்கு தெரியாதுலன்றாங்க. கான்டாக்ட் பண்ணுவோம் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. அங்கே பார்த்தா காய்க்கு தான் ஒரு கால் வருது. பார்த்தா இது யார்டா புதுசாக ஒரு நம்பர் அப்படின்றாங்க.
அப்படின்றாங்க. தேர்ல பிக் பண்ணு அப்படின்றாங்க. நம்ம காய் பிக் பண்ணா ஹலோ அப்படின்றாங்க. காய் அப்படின்றாங்க. மேற்கு இது நீயா அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்லாமல் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு காய் ஒரு மாதிரி கத்துறாரு. ஏன்டா நான் உங்களுக்குலாம் என்னடா பண்ணேன், உங்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸு மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டேன்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த ஜெமினி எங்கடா அப்படின்னு கேட்க. அவன் வீட்டில் இருப்பான் அப்படின்றாங்க. அவன் வீட்டிலையா? ஆமாம் நாங்கள் அவங்க வீட்டில் தானடா இருப்போம் காய் அப்படின்னு சொல்ல. சரி அட்லீஸ்ட் ஏன்டா என்கிட்டயே சொல்லாமல் இவங்ககிட்ட சொல்லலாம் கூட பரவாயில்ல, என்கிட்ட சொன்னானடா அப்படின்றாங்க. இல்லை நீ சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமலே இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் ஜிம்மின் ஏன்டா இப்படி எங்கள் கூட சொல்லாமல் போனால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா, அவன் எவ்வளோ அழுறான் தெரியுமான்றாங்க. நீ இப்படி சொல்கிற, இங்கே அவனை கூட்டிகிட்டு வரதுக்கு நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஃப்ளைட்டில் வரும் ஃபுல்லாக அழுதுகிட்டே வந்தான்டா. எங்களுக்கு எங்களோட ஜிம்மின் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தானே தெரியும். இங்கே பாரு எங்கள் ஜிம்மின் வந்து உங்கள் ஈஸியாக கிடச்சிட்டு அவங்க ஜங்குக்கு இனிமேல் ஜங்குக்கு தான் எதனா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க லவ் வேணா அவன் தான் வரணும் சரியான்றாங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்கன்றாங்க. ஆமாம் அப்படி தான் பேசுவோம், இப்போ நாங்கள் எங்கள் கண்ட்ரிக்கு வந்துட்டோம்ல, நாங்கள் அப்படி தான் பேசுவோம் சரியா. நீ வந்துட்டு உங்கள் ஜங்குக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான், உங்கள் ஜங்குக்கு எங்கள் ஜிமின் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் இங்கே வரணும், வந்து பேசணும், அங்கிள் ஆண்டிக்கிட்டலாம் பேசிவிட்டு அவங்கள வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓகே பண்ணி அவரை எப்படி மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுமோ அப்படி நீங்கள் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு அது இங்கே சரியாக எங்களுக்கு ஸ்டடீஸ் இங்கே இருக்குது, புரிஞ்சுக்கோ, நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு பொறுமையாக வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஜிமினும் விரும்புவோம் அப்படி சொல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம காய் வந்து ஸ்பீக்கரில் போட்டிருப்பாரு. ஜங்குக்கு எல்லாத்தையுமே கேட்குறாரு. அது மட்டும் இல்லை அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா, அவனை விட்டுட்டு வந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால் நீங்கள் தான் வந்துட்டு எல்லாமே பார்த்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சரி நான் இப்போ வைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. டே அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளே அவர் கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு இங்கே பார்க்குறாரு. பாருடா அவங்க வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு தானே கொண்டு போயிருக்கானுங்க அந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாரு, இல்லை நான் வந்துட்டு இப்போ எதுவும் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணிட்டோம் 6 மந்த்து அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும், அவன் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் போக மாட்டேன், நாங்கள் இருந்துருவேன்றாங்க. நான் இருப்பேன், எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது, எனக்கு அது போதும், அவ்வளோ லவ் இருக்குது, கொடுத்துட்டு போயிருக்கான், நான் வெயிட் பண்ணுறேன், அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணட்டும், எந்த டேயில் அவனை போய் நான் மீட் பண்ணுமோ அந்த டேயில் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே இங்கே அந்த லெட்டரை பார்த்துட்டு அவரோட ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருப்பாரா. நம்ம ஜிம்மின் அண்ட் ஜங்குக்கு வந்து மேரேஜ் ஆனிச்சுல அந்த ஃபோட்டோவை காய் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த டேபிள்லேயே அவர் வந்து வச்சிருக்காரு. அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னோடய உயிரிழந்து எடுத்துகிட்டு போயிருக்கல, கண்டிப்பாக நான் தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கை வந்து ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இதை பார்க்கும்போது என்னை விட்டுட்டு போயிருக்கேன்னு நினைக்கும் போது தாங்கிக்கவே முடியல. ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கையோட இந்த லெட்டர் எழுதியிருக்கல, நான் உனக்கு உன்னோட ஹஸ்பண்டாக நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஒய்யனுக்கு தானே ஒரு கால் வருது. ஒய்யன் பார்த்தா ஜேஹோப் தான் கால் பண்ணுறாரு. யாரோ ஒரு நம்பரில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஒய்யன் அப்படின்றாங்க. அவங்க வாய்ஸ் கிட்டத்துமே கண்டுபிடிச்சிடறாங்க. ஜேஹோப் நீங்கன்றாங்க. ஆமாம் நான் தான். ஐம் சாரி ஒய்யன், எனக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அப்போ ஜிம்மின் சொன்னது அப்போ ஜிம்மின் சொல்லிட்டாரான்றாங்க. ஆமாம் ஜிம்மின் சொன்னான். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஒய்யன், நான் இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசட்டுமா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இன்னும் 3 மந்த் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ் இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் என்கிட்ட ஃபோனில் பேசுவீங்களா அப்படின்னு நம்ம ஒய்யன் கேட்க. கண்டிப்பாக நான் பேசுவேன் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. இங்கே நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஸ்டில் நம்பர் வந்து கொடுக்கவே இல்லை, ஃபோன் பண்ணவே இல்லை. ஆனால் காய் மட்டும் தான் மெக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம யூஎஸ்ஏ பார்க்குறாண்டா, இவங்க எல்லாருமே காலேஜ் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அவங்க பிரின்ஸிபலுமே கூப்பிட்டு இவங்க வாங்கிப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு நான் விஷ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, இவ்வளோ லாங்கில் போயிட்டு நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் இத்தனை பேர் போனதில் நீங்கள் தான்ப்பா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்குமே வந்து ரொம்ப பெருமை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷ் பண்ணுறாங்க. சரி ஓகே இந்த 6 மந்த் மட்டும் நல்லா ஹார்டாக நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஓகே அப்படின்ட்டு இவங்க கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. இங்கே கிளாஸில் ஜிம்மின் தான் ரொம்ப சேடாக இருக்காரு. ஏன்டா ரொம்ப சேடாக இருக்கா, ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறியோ அப்படின்ட்டு இவங்க கேட்க. ஏன்டா ஹஸ்பண்ட்லாம் சொல்கிறீங்க, ஜங்குக்குன்னு சொல்லுங்கடான்றாங்க. ஆமாம் உன்னோட வீட்டில் பார்க்கலடா அந்த ரிங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் என்ன யாரும் பார்க்கல, எனக்கு பார்த்து என்ன சொல்கிறதுன்றாங்க. வெட்டிங் ரிங்லாம் சொல்லாத, வந்துட்டு வேறு எதனா சொல்லி சமாளிச்சிட்டு அப்படின்றாங்க. இதை பார்த்தாலே தெரியுது கொரியன் வெட்டிங் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லட்டே அங்கே பல டிசைன் இருக்குடா, அதை அப்படின்ட்டு இதை பிடிச்சிருந்துச்சி வாங்கிக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் டேஸஸ் போயிட்டே இருக்குது. ஸ்டில் ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மினை காண்டாக்ட் பண்ண முடியல. ஜிம்மினுமே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை, அவருமே அப்படியே தான் இருக்கார். இவங்க ஸ்டடீஸ் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. இங்கே ஒய்யன் ஜோகப்படாப்போ அவங்க வேறு மாதிரி அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. அங்கே நம்ம டேக்கும் அண்ட் யூகிக்கும் மேரேஜுமே ஆகிடுச்சு. இவங்க வந்துட்டு ஜங்குடைய ஆன்சருக்காக தான் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ வேறு யார் தாண்டா பிடிச்சிங்கன்னு சொல்லுன்றாங்க. இல்லை நான் பொறுமையாக சொல்கிறேன்னு மட்டும் சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜிம்மினுடைய லாஸ்ட் டே தாண்டா இது வந்துட்டு ஜிம்மினோட கிராஜுவேஷன்
டே தான். அங்கே ஜிமின் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா லைனாக வந்து கிளாஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே போகணும் ஆடிட்டோரியத்தில், அங்கே தான் நம்ம கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குன்றாங்க. போகணுன்றாங்க. அம்மா நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் வரலையா அப்படின்றாங்க. வருவாங்கடா, பொறுமையாக தான் வருவாங்க, இப்போ நிறைய ஃபங்க்ஷன் தானே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வந்துட்டு கிளாஸ் ரூம்லேருந்து ஆடிட்டோரியம் தான் போயிட்டுருக்காங்க. எங்கே நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு ஏதோ ஃபீலாக இருக்குது, சம்திங் ஏதோ அவருக்கு ரொம்ப நெருங்கின ஒன்று அவருக்கு பக்கத்தில் வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போ வந்து யோசிக்கிறாரு, மேபி அவர் வருவாரா என்ன அப்படின்றாங்க. இல்லை, வாய்ப்பே இல்லை, நான் இது வரைக்கும் பேசக்கூட இல்லை, இவங்க அவருக்கு இந்த யூனிவர்சிட்டி தெரியும், ஆனால் இந்த எதுவுமே தெரியாதுல்ல, இங்கே அவர் வந்ததே கூட இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு அமைதியாக விட்டுறாரு. அப்படி எங்கள் வீட்டுக்கு பார்த்தா நம்ம ஜிம்மினோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஜிம்மினோட யூனிவர்சிட்டிக்கு வரலான்னு ரெடி ஆகிட்ருக்கா. அங்கே ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த கார்லேருந்து நிறைய பேர் இறங்கி வராங்க. நம்ம ஜெய கூப்பிட்டுறான், என்ன நம்ம வீட்டுக்கு யாரும் வர மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு டோரை. பார்த்தா நம்ஜுன் நிற்கிறாரு. நம்ஜுன் நீயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட மாட்டேன்றாங்க. ஐயோ வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஜெயஹோப் நாம பார்த்துட்டு ஜெயஹோப் யார் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கம்மா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ஜுன் நீயான்றாங்க. ஆமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. யாருப்பா இவங்களான்றாங்க. என்னோட ஃபேமிலின்றாங்க. உள்ளே கூப்பிடு வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வராங்க. வந்துட்டு பார்த்தா அவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. இங்கே மொத்த பேர் ஜங்குக் எல்லாருமே இருக்காங்க. நம்ம சுகா அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. என்னப்பா என்னாச்சு இவ்வளோப்பா, ஏதாவது டூர் ஏதாவது வந்திருக்கீங்களா, டூரிஸ்ட் மாதிரின்றாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை ஆண்டி, உங்கள்கிட்ட பேசணும்